பரோட்டா வெள்ளை குருமா. இப்போ நம்ம முதல்ல பரோட்டாவுக்கு மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். வச்சுட்டு இருக்கும்பொழுதே குருமாவுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பக்கத்துலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்தே சட்டுன்னு முடிச்சிட போகிறோம். அதுதான் இப்போ நம்மளுடையது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா முதல்ல இங்கே பார்த்தீங்களா கொஞ்சமாக தண்ணீர் அதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வச்ச தண்ணீரை எடுத்து நம்ம இந்த முந்திரி பருப்பு மற்றும் தேங்காய் கசகசா எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு அரைக்கும் பொழுது சரியான பக்குவத்தில் விழுது கிடைக்கும். அதாவது தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மாவு பிசையலாம். 1 கப் அளவுக்கு மைதா போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிறிது நெய் அல்லது வெண்ணெய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணீர் தெளித்து இதை பிசைஞ்சு கொடுக்க போகிறோம். பொதுவாக இந்த பரோட்டா பண்ணும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா எண்ணெய் அதிகமாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எண்ணெய் வந்து பிசையும் பொழுது உபயோகப்படுத்தாமல் நாம் இதை வந்து அடுக்கடுக்குகளாக வருது இல்லைங்களா, அந்த அடுக்கு நேரத்தில் உபயோகப்படுத்தினா போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெயை மேலே தெளித்து இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம். இது எதுக்குன்னா நம்மளுக்கு இதை கொஞ்சம் பிசையறதுக்கு அந்த பிசு தன்மையை குறைக்கிறதுக்காக மட்டும்தான். இங்கே பாருங்கள், நம்மளுடைய தண்ணி கொதிச்சிருச்சு. பாருங்கள், கொதித்த தண்ணியை எடுத்து இந்த முந்திரி பருப்பு, உலர்ந்த தேங்காய் மற்றும் கசகசா இதை போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த தண்ணியில் ஊறும் பொழுது நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி வச்சிடலாம். இந்த மாவை நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெயெல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 2லிருந்து 3 நிமிடம் கொஞ்சம் இந்த மாதிரி பிசைந்து கொடுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அடித்து கொடுத்துக்கலாம். அப்புறமா மூடி வச்சிடலாம். இந்த மாவின் தன்மை இப்படி இருக்கணும். இப்போ நம்ம நல்லா அடித்து கொடுத்துருக்கோம். ஆக இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். குருமா தயார் பண்ணலாம். இப்போது நம்ம குருமா செய்ய போகிற பாத்திரத்தில் 2 தேக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு இந்த பக்கம் பிசைஞ்சு வச்சது ஊறிட்டே இருக்கட்டும். இப்போ தேவையான மசாலா சாமான்கள், கிராம்பு, பட்டை, மகிழம்பூ விதை மற்றும் சிறிது சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம், நம்ம பூண்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் பூண்டின் மனம் வேண்டான்னு நினைக்கிறவங்க பூண்டு சேர்க்க வேண்டாம். ஆனால் பூண்டு விருப்பம் இருக்கிறவங்க பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நாம் இங்கே வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், விழுது வந்து சேர்க்க போகிறோம். பார்த்திங்களா, பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி.
அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிறிதளவு உப்பும் சேர்த்துடலாம். தக்காளி, இப்போ நம்ம எல்லா காய்கறிகளையும் இது கூடயே சேர்த்துடலாம். இந்த காலிஃப்ளவரை தவிர மீதி எல்லா காயும் இது கூடயே நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா காலிஃப்ளவரில் லேசாக வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு கடைசியாக சேர்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப குழஞ்சிரும் சட்டுன்னு. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா மற்ற காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அதாவது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி சிறிது சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக புதினா இலைகள் மற்றும் கொத்தமல்லி இலைகள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த காய் வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி, பூசணி விதைகளை ஊற வச்சுருக்கோம். அதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டோம். தேங்காய் பூவையும் போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைத்த விழுது தயாராக இருக்கு. குருமாவில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வெந்நீரில் போட்டு வைத்த பச்சை பட்டாணி மற்றும் காலிஃப்ளவர். இப்போ ஊற வைத்த பச்சை பட்டாணி சேர்க்குறோம் அப்படின்னா அதை நல்லா வேக வச்சுட்டு தான் சேர்க்க முடியும். இல்லை நம்ம அப்படியே கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி சேர்க்குறோன்னா அதை ஒரு கொதி விட்டுட்டு நம்ம குருமாவில் கடைசியில் சேர்த்திங்கன்னா நல்லா மெத்துன்னு வெந்துடும். அதிக நேரம் அது வேகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம குருமாவில் தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்துட்டோம். அரைத்த விழுதையும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சிறு தீயில 15லேருந்து 20 நிமிஷம் இந்த காய்கறிகள் எல்லா சுவையும் உள்வாங்கிக்கிறதுக்காக கொதிக்க விட்டுடலாம். அதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். இது தயாராகிட்டே இருக்கிறதுக்குள்ளார பரோட்டாவை செய்திடலாம். இப்போ நம்ம பரோட்டா செய்கிறதுக்கான சின்ன சின்ன நுணுக்கங்களை கவனிக்கலாம். இப்படி முடிஞ்ச அளவு பரத்திட்டு லேசாக நெய்யை தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த நெய் தடவின இடத்துல கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோரை பரத்தி விட்டுக்கோங்க. இதனுடைய நடு பகுதியில் இப்படி ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிடலாம். இப்போ மீண்டும் பாருங்க. நம்மளுடைய தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. சப்பாத்திக்கு எப்படி தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும். முதல்ல போடும்பொழுது நல்லாவே சூடான தோசைக்கல்ல தான் நம்ம போடணும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா 2 பக்கத்துலேயும் ஒரு நிறம் மாற்றத்தோட மெதுவாக மேலே எழும்பியிருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், சிறிதளவு நெய் அல்லது எண்ணெய் நம்ம ஊற்றணும்.
இப்போ பார்த்தீங்களா, அது வரி வரியாக தெரியுது. இதை நம்ம எடுத்துட்டு தட்டில் போட்டு அடிக்கும் பொழுது உங்களுக்கு சரியான பக்குவத்துக்கு வந்துடும். நம்மளுடைய பரோட்டா தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், கடையில் வாங்கின பரோட்டாக்கள் நம்ம இப்படி அடித்து கொடுக்கும்பொழுது வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக அடுக்கடுக்காக நம்மளுடைய பரோட்டா தயாராகிடுச்சு. ரொம்பவே சுலபமாக, அதே நேரத்தில் அதிகமான எண்ணெய் எதையுமே சேர்க்காமல் சுவையான நம்மளுடைய பரோட்டாக்கள் தயாராகிடுச்சு. இந்த பக்கத்தில் குருமா ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். நம்மளுடைய வெள்ளை குருமா ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இப்போ கடைசி அதில் எலுமிச்சை சாறு பிழிஞ்சிடலாம். பார்த்தீங்களா, அருமையாக நம்மளுடைய வெள்ளை குருமா தயாராகிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த சுவையான பரோட்டா மற்றும் வெள்ளை குருமா எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா? சுலபமாக செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தை அசத்துங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.